சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெலிக்கடை சிறையில் அடைக்கப்பட்ட பூஜித மற்றும் ஹேமஸ்ரீ மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் நடவடிக்கை. 854 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்ட ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ கடமை தவறியதாக தெரிவிப்பு. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்துடன் கைகோர்த்த பிரான்ஸ் தேசிய சட்டத்தரணிகள் மன்றம் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கவும் எதிர்ப்பு. தமிழகம் முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, வீட்டிற்கு செல்லும் அதிகாரிகள். சியூட்டாவிற்குள் நுழைந்த 60,000 புலம்பெயர்ந்தோர், கடத்தல் கும்பல்களே காரணம் என்கின்றார் ஸ்பெயின் பிரதமர். இனி தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல்களை தடுப்பதற்கு தவறிய குற்றச்சாட்டின் பேரில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஸ்ரீலங்கா முன்னாள் காவல்துறை அதிபர் பூஜி ஜெயசுந்தரம் மற்றும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோர் வெலிக்கடை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் நேற்று இரவு பாதுகாப்பிற்கு மத்தியில் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்த போதிலும் அதனை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமை, கடமை தவறியமை மற்றும் கொலைக்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட ஸ்ரீலங்கா முன்னாள் காவல்துறை அதிபர் பூஜி ஜெயசுந்தரவுக்கு கொழும்பு நிரந்தர நீதாய மேல் நீதிமன்றத்தின் பெரும்பான்மை நீதிபதிகள் மரண தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளனர். பிரியந்த லியனகே, விராஜ் வீரசூரிய மற்றும் திலகரத்ன பண்டார் ஆகிய நீதிபதிகள் அடங்கிய நிரந்தர நீதாய மேல் நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் இந்த வழக்கு தீர்ப்பு நேற்று பிற்பகல் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தீர்ப்பை அறிவித்து பிரியந்தல் எனக்கு மற்றும் திலகரத்ன பண்டார் ஆகிய பெரும்பான்மை நீதிபதிகள் குறித்த குற்றச்சாட்டுகளில் பூஜித் ஜெயசுந்தரவை குற்றவாளியாக தீர்மானிப்பதாக தெரிவித்தனர். பெரும்பான்மை நீதிபதிகளின் தீர்ப்பை அறிவித்த நிரந்தர நீதாய மேல் நீதிமன்ற அமர்வின் தலைமை நீதிபதி பிரியந்தல் எனக்கு உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக முன்னரே புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்த போதிலும் அது தொடர்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் கடமையை புறக்கணித்ததன் காரணமாக 268 பேர் உயிரிழந்ததோடு மேலும் 586 பேர் காயமடைந்ததாக தெரிவித்தார். குறித்த காலப்பகுதியில் நாட்டின் காவல்துறை அதிபராக செயற்பட்டதால் குடிமக்களை பாதுகாக்கும் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் பொறுப்பு அவருக்கு அளிக்கப்பட்டதாக தமது தீர்ப்பில் தெரிவித்தார். எனினும் 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி மாலையில் அப்போதைய அரச புலனாய்வு சபையின் பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்தனவால் உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று கொழும்பு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் அமைந்துள்ள கத்தோலிக்க தேவாலயங்கள் மற்றும் சுற்றுலா விடுதிகள் மீது தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக புலனாய்வு தகவல் வழங்கப்பட்டதாக கூறினார். எனினும் நிலைமையை தடுப்பதற்கு அவர் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றங்களை தடுப்பதற்காக அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட அதிகாரி என்ற ரீதியில் அவர் தன்னுடைய பொறுப்புகளை தவறவிட்டுள்ளார் என்று குறிப்பிட்ட பெரும்பான்மை நீதிபதிகள் அமர்வு பிரதிவாதி செய்துள்ள குற்றத்தின் தன்மையை கருத்தில் கொண்டு அவருக்கு மரண தண்டனை விதிப்பதாக தெரிவித்தது. சிறுபான்மை தீர்ப்பை அறிவித்த நீதிபதி விராஜ் வீரசூரிய பிரதிவாதிக்கு எதிராக முறைப்பாட்டாளரால் சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் நியாயமான சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்படவில்லை என்றும் அதற்கமைய அவரை விடுவித்து விடுதலை செய்வதாகவும் அறிவித்தார். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்த போதிலும் அதனை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காத குற்றச்சாட்டில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கு கொழும்பு நிரந்தர நீதாய மேல் நீதிமன்ற அமர்வின் பெரும்பான்மை நீதிபதிகளால் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கு பிரியந்தல் லியனகே, விராஜ் வீரசூரிய மற்றும் திலகரத்ன பண்டார் ஆகியோரை கொண்ட மூவர் கொண்ட மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிபதிகள் குழாத்தின் பிரியந்தல் லியனகே மற்றும் திலகரத்ன பண்டார் ஆகிய நீதிபதிகள் தமது பெரும்பான்மை தீர்ப்பை அறிவித்து பிரதிவாதியான கேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கு எதிராக முறைப்பாட்டாளரால் சுமத்தப்பட்டிருந்த 855 குற்றச்சாட்டுகளில் 854 குற்றச்சாட்டுகளுக்கு அவர் குற்றவாளி என்று தீர்மானிக்கப்படுவதாக தெரிவித்தனர். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்படுவதற்கு முந்தைய நாள் மாலையில் அப்போதைய அரச புலனாய்வு சபையின் பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்தனவால் மறுநாள் நடத்தப்படவிருந்த தாக்குதல் குறித்து பிரதிவாதிக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் பாதுகாப்பு செயலாளர் என்ற ரீதியில் அதனை தடுப்பதற்கு பிரதிவாதி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என நீதிபதிகள் தமது தீர்ப்பில் தெரிவித்தனர். அவருக்கு புலனாய்வு கூட்டத்தை கூட்டி எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதித்திருக்க முடியும் என்றும் அதேபோல முப்படையினருடன் கலந்துரையாடி தாக்குதலை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்திருக்க முடியும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளனர். எனினும் அவர் அத்தகைய நடவடிக்கைகள் எதையும் எடுக்காமல் தாக்குதலால்
கொலைகள் நிகழக்கூடும் என்பதை நன்கு அறிந்திருந்தும் அதை தடுப்பதற்கு பிரதிவாதி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தெரிவித்தனர். அதற்கமைய கடமையை புறக்கணித்தமை, கொலைக்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளுக்கு பிரதிவாதி குற்றவாளியாக தீர்மானிக்கப்படுவதாக பெரும்பான்மை நீதிபதிகள் தெரிவித்தனர். எனினும் சிறுபான்மை தீர்ப்பை அறிவித்த நீதிபதி விராஜ் வீரசூரிய பிரதிவாதிக்கு எதிராக முறைப்பாட்டாளரால் சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் நியாயமான சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். அதற்கமைய பிரதிவாதியை விடுவித்து விடுதலை செய்வதாக நீதிபதி அறிவித்தார். இருப்பினும் பெரும்பான்மை நீதிபதிகளின் உடன்பாட்டின் அடிப்படையில் கேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இலங்கையில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் முன்மொழிவுக்கு பிரான்ஸ் தேசிய சட்டத்தரணிகள் மன்றம் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளது. இலங்கையில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் முன்மொழிவுக்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ள அதிருப்திகளுக்கு பிரான்ஸ் தேசிய சட்டத்தரணிகள் மன்றம் தன்னுடைய முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தி தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியுள்ளது. பாரிஸில் நடைபெற்ற பிரான்ஸ் தேசிய சட்டத்தரணிகள் சபையின் பொதுக்கூட்டத்தில் இது தொடர்பில் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சேவையில் இருக்கும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவது நீதித்துறையின் சுதந்திரத்தில் தலையிடும் முயற்சியாக பொதுமக்களால் பார்க்கப்படலாம் என்றும் இது நீதித்துறையின் மீதான மக்களின் நம்பிக்கையை குலைக்கும் என்றும் பிரான்ஸ் தேசிய சட்டத்தரணிகள் மன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையில் 2024 ஆண்டு முதல் 2026 ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 3811 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சட்டவிரோத சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஊடக பேச்சாளர் எஃப்யூ புட்லர் தெரிவித்துள்ளார். முழுநாடுமை ஒன்றாக தேசிய செயல்பாட்டின் கீழ் 2024 ஆண்டில் 1490 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சட்டவிரோத சொத்துக்களை முடக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் 2025 ஆண்டில் 1549 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சட்டவிரோத சொத்துக்கள் முடக்கப்பட்டதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் எஃப்யூ புட்லர் தெரிவித்தார். மேலும் 2026 ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 772 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சட்டவிரோத சொத்துக்களை அரசாங்கத்துக்கு பொறுப்பேற்பதற்கு தேவையான சட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை முழுநாடுமை ஒன்றாக தேசிய செயல்பாட்டின் கீழ் 2,39,384 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் பிரதான போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் 995 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் 378 பேரின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அத்துடன் கடந்த 9 மாதங்களில் 2253 கிலோ 834 கிராம் ஹெரோயின், 2640 கிலோ 695 கிராம் ஐஸ் மற்றும் 293 கிலோ 732 கிராம் கொக்கைன் ஆகிய போதைப் பொருட்கள் பாதுகாப்பு படையால் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் இந்த போதைப் பொருட்களின் பெறுமதி 1,02,116 மில்லியன் ரூபாய் என்றும் காவல்துறையின் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் மெட்ரோ பேருந்து சேவையை தொடங்க திட்டமிட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொது போக்குவரத்து சேவையை நவீனமயப்படுத்தும் நோக்கில் இறக்குமதி செய்யப்பட்ட 121 மெட்ரோ பேருந்துகள் இந்த மாத இறுதிக்குள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் போக்குவரத்து நெரிசல், எரிபொருள் பயன்பாடு மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபடுதலை குறைப்பதுடன் 2030 ஆண்டுக்குள் நாடு முழுவதும் மெட்ரோ பேருந்து சேவையை விரிவுபடுத்த அரசாங்கம் இலக்கு நிர்ணயித்துள்ளதாக கூறினார். சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட இந்த பேருந்துகளுக்கான பதிவு மற்றும் சட்டப்பூர்வமான பணிகள் தற்பொழுது நிறைவடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். தனிநபர் வாகனங்களின் பயன்பாட்டை குறைப்பதன் மூலம் எரிபொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்தவும், வாகன புகையால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறைக்கவும், நகரங்களில் நிலவும் கடுமையான போக்குவரத்து நெரிசலை கணிசமாக குறைக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் அடுத்த கட்டமாக தலைநகரத்துடன் மட்டும் நிறுத்தாமல் யாழ்ப்பாணம் மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் மெட்ரோ பேருந்து சேவையை தொடங்கவும், அதற்காக புதிய பணிமனைகளை அமைக்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். இலங்கையின் பல பகுதிகளில் தற்போது நிலவுகின்ற அதிக வெப்பம் மற்றும் வறட்சியான வானிலை காரணமாக நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு நீர்ப்பாசன திணைக்களம் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பணிப்பாளர் எல்.எஸ். சூரிய பண்டார தற்போது பல மாவட்டங்களில் நீர் பற்றாக்குறை நிலவுவதாகவும் தெரிவித்தார். இலங்கையில் நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு சொந்தமான 73 பிரதான நீர்த்தேக்கங்களின் மொத்த கொள்ளளவில் தற்போது 40% மட்டுமே எஞ்சியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பணிப்பாளர் எல்.எஸ். சூரிய பண்டார தெரிவித்தார். தற்போது நிலவும் எல்னினோ காரணமாக ஏற்படும் அதிக வெப்பம் காரணமாக நீர்த்தேக்கங்களில் உள்ள நீர் ஆவியாகி கணிசமான அளவு இழக்கப்படுவதாக சுட்டிக்காட்டிய பணிப்பாளர் மீண்டும் மழை பெய்யும் வரை நீர்த்தேக்கங்களில் உள்ள நீரை மிகவும் அவதானமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். எனவே நீர் வீணாகாமல் பயன்படுத்துவதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாகவும், நீரை சிக்கனமாக பயன்படுத்துவதன் மூலம் தற்போதைய வறட்சியான வானிலையை வெற்றிகரமாக சமாளிக்க முடியும் என்றும் தெரிவித்தார்.
தமிழ்நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் இன்று முதல் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகள் இன்று முதல் 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த பணியில் 19,000 அதிகாரிகளின் மேற்பார்வையில் 1.15 லட்சம் கணக்கெடுப்பாளர்கள் ஈடுபட உள்ளனர். அனைத்து வீடுகளுக்கும் நேரில் சென்று 33 கேள்விகளை கொண்ட படிவத்தை பயன்படுத்தி தகவல்கள் திரட்டப்பட உள்ளன. இந்தியாவில் முதன்முறையாக இந்த கணக்கெடுப்பில் நவீன எண்ணியல் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளது. 1948ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டப்படி சேகரிக்கப்படும் தகவல்கள் ரகசியமாக வைக்கப்பட உள்ளதோடு சுய கணக்கெடுப்பு செய்தவர்கள் தங்கள் சுய கணக்கெடுப்பு அடையாள எண்ணை கணக்கெடுப்பாளரிடம் காட்ட வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. மொராக்கோ பெருநிலப்பரப்பில் உள்ள ஸ்பெயினின் வட ஆப்பிரிக்க பகுதியான சியூட்டாவிற்குள் 60,000 புலம்பெயர்ந்தோர் நுழைந்தமைக்கு கடத்தல் கும்பல்களே காரணம் என ஸ்பெயின் பிரதமர் குற்றம் சுமத்தியுள்ளார். ஸ்பெயின் பெருநிலப்பரப்பில் இல்லாமல் மொராக்கோவின் வடக்கு கடற்கரையில் அமைந்துள்ள சிறிய ஸ்பெயின் பிராந்தியமான சியூட்டா மீண்டும் ஒருமுறை பெரும் நெருக்கடியை சந்தித்துள்ளது. இந்த பகுதிக்குள் நுழைந்தால் அது ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் நுழைந்தமைக்கு நிகர் என்பதால் 24 மணி நேரத்திற்குள் 49,000 மொராக்கர்கள் அங்கு நுழைந்துள்ளனர். ஆயிரக்கணக்கானவர்கள் கடலில் நீந்தியும் காற்றடைக்கப்பட்ட சாதனங்களை பயன்படுத்தியும் நுழைந்துள்ளனர். கடலில் நீந்த முற்பட்டவர்களில் 9 பேர் உட்பட 18 பேர் பலியாகினர். மொராக்கோவில் உள்ள சியூட்டா அல்லது மெரிலாவை அடைய முயற்சிக்கும் போது கடலில் இடைமறிக்கப்படும் குடியேறிகளை உடனடியாக மொராக்கோவிற்கு திருப்பி அனுப்ப முடியாது என ஸ்பெயின் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை சாதகமாக கருதி மனித கடத்தல் வலையமைப்புகள் இந்த நெருக்கடியை உருவாக்கியுள்ளதாக கருதப்படுகின்றது. இந்த நெருக்கடியை அடுத்து ஸ்பெயின் எல்லையில் கட்டுப்பாடுகளை வலுப்படுத்த விரைவு தலையீட்டு எல்லைப்படையை பிரான்ஸ் களமிறக்கியுள்ளது. ஆயிரக்கணக்கானவர்கள் நுழைந்ததால் 24 மணி நேரத்தில் சியூட்டாவின் மக்கள் தொகை கிட்டத்தட்ட 50% இன்னும் அதிகரித்துள்ளது. நேற்று முதல் பலர் சியூட்டாவின் தெருக்களில் அலைந்து திரிந்து வருகின்றனர். அவர்களில் பலர் இரவை திறந்த வழியில் கழித்துள்ளதாக தெரிகின்றது. இந்த நிலையில் ஷெங்கன் வலயத்திலிருந்து ஸ்பெயின் வெளியேற வேண்டும் என்ற இத்தாலியின் கருத்தை ஸ்பெயின் கண்டித்துள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெலிக்கடை சிறையில் அடைக்கப்பட்ட பூஜித மற்றும் ஹேமஸ்ரீ மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் நடவடிக்கை. 854 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்ட ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ கடமை தவறியதாக தெரிவிப்பு. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்துடன் கைகோர்த்த பிரான்ஸ் தேசிய சட்டத்தரணிகள் மன்றம் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கவும் எதிர்ப்பு. தமிழகம் முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வீட்டிற்கு செல்லும் அதிகாரிகள். சியூட்டாவிற்குள் நுழைந்த 60,000 புலம்பெயர்ந்தோர் கடத்தல் கும்பல்களே காரணம் என்கின்றார் ஸ்பெயின் பிரதமர். இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.